ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்விட்ச்லி சமையல். எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. கண்டிப்பாக எல்லாரும் இந்த டைமில் எல்லார் வீட்லையும் கொண்டாடிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொண்டாடின விநாயகர் சதுர்த்தி தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெரிய விநாயகர் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் நாங்கள் ஃப்ரைடே வந்து போயிருந்தோம். பட் ஆனால் ஃப்ரைடேவே வாங்கக்கூடாது, சாட்டர்டே படைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம படைக்கிறோன்னா காலைல தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி சாட்டர்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த சேல் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து சேல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களும் வந்துட்டு காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஸ்பீடாக வந்துட்டு வித்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு வந்துட்டு அடுத்ததான் இந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப பிடிச்சதுனால சரி இந்த பிளாக் கலர் விநாயகர் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விநாயகர் வந்துட்டு பிளாக் கலரை எடுத்துக்கிட்டோம். எவ்வளவோ பார்த்தோம், பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த கலராக இருக்கிறத விட அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையே வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நான் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமையல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு கொழுக்கட்டை பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வந்து சாதம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பச்சரிசி மாவு வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் லேசாக வந்து வறுத்ததுக்கப்புறம் அதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு தேங்காய் வந்துட்டு உள்ளார ஸ்டஃப் பண்ணி தேங்காய் தான் வைக்க போகிறேன். தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளார ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டோம். நான் ஏற்கனவே வந்து நிறைய கொழுக்கட்டை ரெசிபி போட்டதுனால இதை வந்து நான் டெப்த்தாக வந்து எடுக்கலை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து நான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா நான் ஏற்கனவே வந்துட்டு வீடியோவில் ஒரு சொல்லியிருப்பேன், அதோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு தேங்காய் வந்துட்டு உள்ளார ஸ்டஃப் பண்ணுற மாதிரி கொழுக்கட்டை. என்கிட்ட அந்த மோல்டு இல்லை, அந்த இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்கிட்ட அந்த மோல்டு நான் சரியாக வாங்கலை, எனக்கும் ஞாபகமே இல்லை. சரி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் மறந்தே போயிட்டேன். அதனால் சரி உள்ளார வந்துட்டு இந்த பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பதிலாக உள்ளார இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணலாம், அப்போ தான் வந்து அது லட்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அந்த கொழுக்கட்டை தான் பண்ணேன். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்தது. அதில் 3/4 கப் அளவுக்கு வந்துட்டு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அது நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு நெய் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகணும். நல்லா அந்த சக்கரை நல்லா கிறிஸ்டல் ஆகி கட்டியாகினதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு அரிசி மாவு நல்லா வறுத்த அரிசி மாவில் கொஞ்சம் லேசாக வந்துட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்ப இலசாக இல்லாமல் மீடியமாக இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சிருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வெடிச்சு வராது. கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இதை இப்போ ஸ்டீம் பண்ணி வச்சிடலாம். வீட்டில் நான் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலும் கொழுக்கட்டையும் தான் நான் பண்ணியிருந்தேன். மீதி எல்லாமே வந்து கடையில் தான் வாங்கினது. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி வந்து மிச்சரு, அதுக்கப்புறம் சீடை, தட்டெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே தான் வாங்கினேன். ஏன்னா வந்து தட்டை சீடெல்லாம் பண்ணலை. அகெயின் வந்து நம்ம வந்து தீபாவளிக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் பண்ணலை, எல்லாமே வெளியில் தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி நான் சரி கையால் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்குன்னு நம்ம கையால் ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் சுண்டல், நான் அடுத்ததாக பண்ணது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், இது 3 தான் வந்து நான் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ரைஸு, சாம்பார், உருளைக்கிழங்கு அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்பளம், கொழுக்கட்டை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணி காமிக்கலாம். நான் வந்து இது ஃபுல்லாக பேசலை, சைலண்ட்டாக கொஞ்சமாக வந்து மியூசிக் போடுறேன். அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.